இன்று நாம் 2022ஆம் ஆண்டு நடைபெற்ற வினாத்தாள 18வது கேள்வியை தான் பார்க்க போகிறோம். கடதாசி பட்டிகளை ஒட்டி தயாரித்த 5 சங்கிலி துண்டுகள் கீழே தரப்பட்டு உள்ளன. இவை எல்லாவற்றையும் ஒரு தனிச்சங்கிலியாக தயாரிப்பதற்கு கழற்றி ஒட்ட வேண்டிய கடதாசி பட்டி வளையங்களின் குறைந்தபட்ச எண்ணிக்கை யார்? இந்த குறைந்தபட்ச எண்ணிக்கையை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். என்றால் குறைந்த தடவைகள் தான் நாம் கழட்டி ஒட்ட வேண்டும். இந்த 5 சங்கிலி துண்டுகளையும் கழட்டி ஒட்டி ஒரு பெரிய தனிச்சங்கிலியாக நாம் ஆக்க வேண்டும். அப்போ குறைந்தபட்சம்னா குறைந்த தடவைகள் தான். இப்போ இங்கே முதலாவதாக இந்த முதலாவது சங்கிலியை பார்ப்போம். முதலாவது சங்கிலி துண்டு. இதில் 3 வளையங்கள் இருக்கிறது. இந்த 3 வளையங்களை நாம் இப்போ கழட்டுவோம். இதையும் கழட்டுவோம். அப்போ எத்தனை வளையங்கள் இருக்கும்? மொத்தம் 3 வளையங்கள் இப்படி நம்மளுக்கு காணப்படும். இப்போ இந்த 3ஐயும் நாம் என்ன செய்யலாம்? இந்த 3ஐயும் இதோட ஜாயின் பண்ணலாம். அப்போ இன்னும் இப்படி வரும். மற்றது என்ன? இதோட ஜாயின் பண்ணலாம். அப்போ இப்படி வரும். மற்றது என்ன செய்யலாம்? இதோட ஜாயின் பண்ணலாம். அப்போ என்ன? ஒரு பெரிய சங்கிலி துண்டாக இப்போ காணப்படும். இப்போ நாம் எத்தனை சங்கிலி துண்டுகளை கலட்டி இருக்கிறோம்? 1 2 3. இதுகளை நாம் கலட்டினோமா? இல்லை. அப்படியும் நாம் என்ன இணைத்தம் தானே, கலட்டலே. அப்போ இது 3 நாம் கலட்டினோம். அப்போ என்ன விட? 3 முதலாவது விடை. அடுத்த கேள்வியை பார்ப்போம். 19வது கேள்வி. கோலத்திற்கேற்ப வினாக்குறிக்கு பொருத்தமான உரு யாது? இப்போ இங்கே முதலாவது வட்டம் இப்படி காணப்பட்டு இருக்கிறது. 2வது வட்டத்தில் என்ன மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது? இது இங்கே போயிருக்கு. முதலாவதாக நிறம் தூட்டப்பட்டிருக்கிறது. ஒரு கட்டம் மேலே போயிருக்கிறது. அதே மாதிரி தான் மற்றதும் ஒரு கட்டம் மேலே போய் இப்படி காணப்பட்டிருக்கு. இனி அடுத்ததாக என்ன மாற்றம் ஏற்படும்? இது இங்கே போகும். இதுவும் ஒரு கட்டம் என்ன செல்லும். அதுக்கு பிறகு எப்படி வரும்? இது மாதிரி காணப்படும். இதுக்கு பிறகு என்ன நடக்கும்? இது இங்கே வரும், இது இங்கே வரும். இரண்டும் ஒன்றை மாற்றம் பெறும். இப்போ பாருங்கள், நான் காட்டுறேன். வேறொரு நிறத்தினால எப்படி தான் இருக்கிறது. இது இங்கே வரும். விளங்கிட்டா? மற்ற கட்டம் எங்கே போகும்? இங்கே வரும். அப்போ இந்த இரண்டும் ஒன்று மாற்றம் பெறும். இந்த வட்டத்துக்கு அப்படி மாற்றம் பெற்றது இந்த வட்டம். இது அடுத்ததான வட்டத்துக்கு தான் வினாக்குறி காணப்பட்டிருக்கிறது. அப்போ இது எப்படி வரும்? இதுவும் அதே வட்டம். எத்தனை பிரிக்கப்பட்டிருக்கிறது? 4 பிரிக்கப்பட்டிருக்கிறது. 8 பிரிக்கப்பட்டிருக்கு. சரியா? பிரிக்கப்பட்டிருக்கிறது. இப்போ இது எப்படி வரும்? இது இங்கே வரும், இது இங்கே வரும். விளங்கிட்டா? நான் இப்படி இருந்ததில் இது இங்கே வரும், இது இங்கே வரும். சரியா? இப்போ இது மாதிரி வரும். இப்போ இது நிறம் தீட்டப்பட்டிருக்கு. அப்போ இதே மாதிரி எந்த விடையில் இதே உருமாறி இருக்கிறது, இந்த விடையில் தரப்பட்டிருக்கிறது பாருங்க. முதலாவது விடையில் தரப்பட்டிருக்கிறது.